வணக்கம். இன்னைக்கு நாம இயற்பியல்ல இருக்கிற ஒரு சுவாரஸ்யமான, அதே சமயம் கொஞ்சம் குழப்பமான ஒரு விஷயத்த பத்தி பார்க்க போறோம். அதாவது சீரான வட்ட இயக்கம். ஒரு பொருள் ஒரே ஸ்பீட்ல ஒரு வட்டப்பாதையில போய்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆனா அது தொடர்ந்து முடுக்கப்படுது, அதாவது ஆக்சிலரேட் ஆகுதுன்னு சொன்னா நம்புவீங்களா? ஸ்பீடு மாறாம எப்படிங்க ஆக்சிலரேட் ஆகும்? வாங்க, இந்த விசித்திரமான முரண்பாட்டை பத்தி தான் இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்க போறோம். சரி, வாங்க விஷயத்துக்குள்ள போலாம். இங்க ஒரு கேள்வி இருக்கு. ஒரு தடகள வீரர் ஒரு வட்டமான ஓடுதளத்துல மணிக்கு 15 கிலோமீட்டருங்கிற மாறாத வேகத்துல ஓடிக்கிட்டு இருக்காரு. அவரோட வேகம் மாறவே இல்ல. இப்போ சொல்லுங்க, அவரு முடுக்கப்படுகிறாரா இல்லையா? உங்க பதில் இல்லை அப்படின்னா இந்த பகுப்பாய்வோட இறுதியில நீங்க ரொம்பவே ஆச்சரியப்பட போறீங்க. இந்த புதிரை சால்வ் பண்றதுக்கு நாம் ஒரு டிடெக்டிவ் மாதிரி யோசிக்கணும். நமக்கு சில துப்புக்கள் தேவை. நம்மளோட முதல் துப்பு எங்க ஒளிஞ்சிருக்கு தெரியுமா? இயற்பியல்ல இயக்கத்தை விளக்குறதுக்கு நாம பயன்படுத்துற சில அடிப்படை வார்த்தைகள்ல தான் இருக்கு. முதல்ல தூரம் மற்றும் இடப்பெயர்ச்சி, இது ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை சரியா புரிஞ்சுக்கணும். தூரங்கிறது ரொம்ப சிம்பிள், நீங்க மொத்தம் எவ்வளவு தூரம் பயணம் செஞ்சீங்கங்கிறது. ஆனா இடப்பெயர்ச்சிங்கிறது நீங்க ஆரம்பிச்ச இடத்துல இருந்து இப்போ எந்த திசையில எவ்வளவு தூரத்துல இருக்கீங்கன்னு சொல்றது. இதுல தூரம் மட்டும் இல்ல, திசையும் ரொம்ப முக்கியம். இப்போ வேகம் மற்றும் திசை வேகம். பொதுவா நாம ரெண்டையும் ஒண்ணுன்னு நினைச்சுப்போம், ஆனா அது தப்பு. வேகம் அதாவது ஸ்பீட்னா நீங்க எவ்ளோ ஃபாஸ்டா போறீங்கன்னு சொல்றது மட்டும்தான். ஆனா திசை வேகம் அதாவது வெலோசிட்டினா நீங்க எவ்ளோ ஃபாஸ்டா போறீங்க, அதோட எந்த திசையில போறீங்க, இது ரெண்டுமே சேர்ந்தது. இந்த சின்ன வித்தியாசம் தான் எல்லாத்தையும் மாத்த போகுது. ஏன் இந்த திசைவேகங்கிற கான்செப்ட் எவ்ளோ முக்கியம்னு கேட்டா, ஒரு பொருளோட இயக்கத்தை நாம முழுமையா புரிஞ்சுக்கணும்னா அது எவ்ளோ வேகமா போகுதுன்னு சொன்னா மட்டும் பத்தாது. எந்த திசையில போகுதுன்னு சேர்த்து சொன்னாதான் அதோட முழு படமும் நமக்கு தெரியும். அதுக்கு தான் இந்த ஐடியாவே உருவாச்சு. அப்போ நம்ம டிடெக்டிவ் கதைக்கு முதல் க்ளூ கிடைச்சிருச்சு. ஒரு பொருளோட திசை வேகத்தை மாத்தணும்னா நீங்க ரெண்டு விஷயம் பண்ணலாம். ஒன்னு, வேகத்தை ஏத்தலாம் இல்ல குறைக்கலாம். இல்லன்னா வேகத்தை மாத்தாம சும்மா போற திசையை மட்டும் மாத்தனா போதும். இது ரெண்டுல எது நடந்தாலும் சரி, திசை வேகம் மாறிடும். ஓகே, க்ளூ ரெடி. இப்ப ரெண்டாவது முக்கியமான க்ளூவுக்கு போலாமா? முடுக்கம், அதாவது ஆக்சலரேஷன்னா உண்மையிலே என்ன அர்த்தம்? நம்ம பைக்ல ஆக்சலரேட்டர் கொடுக்கறோமே, அது மட்டும் தானா? இங்க தாங்க மொத்த ட்விஸ்டே இருக்கு. முடுக்கம்ங்கிறது வேகத்துல ஏற்படுற மாற்றம் இல்ல, அது திசை வேகத்துல ஏற்படுற மாற்றம். இந்த ஒரு வார்த்தை தான் எல்லாத்தையும் மாத்த போகுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க எப்போல்லாம் முடுக்கப்படுறீங்க? நீங்க வேகத்தை அதிகப்படுத்தும் போது சரி, நீங்க வேகத்தை குறைக்கும் போது அதுவும் சரி. ஆனா மூணாவதா ஒரு விஷயம் இருக்கு. நீங்க ஒரே வேகத்துல போனாலும் பரவாயில்ல, உங்க பயணத்தோட திசைய மாற்றும்போது அப்பவும் நீங்க முடுக்கப்படுறீங்கன்னு தான் அர்த்தம். சரி, இப்போ நாம கிட்ட ரெண்டு துப்புகளும் இருக்கு. இத வச்சு நம்ம ஆரம்பத்துல கேட்ட அந்த கேள்விக்கு திரும்பவும் போலாம். அந்த வட்டமான ட்ராக்ல ஓடுற வீராங்கனைக்கு என்ன ஆச்சு? இத இன்னும் சிம்பிளா புரிஞ்சுக்க ஒரு கற்பனை பண்ணி பாருங்க. முதல்ல ஒரு செவ்வக வடிவ ட்ராக்ல ஓடுறாங்கன்னு வச்சுப்போம். எத்தனை தடவை திசைய மாத்தணும்? 4 மூலையிலயும் 4 தடவை. சரி, இப்போ ஒரு அறுகோண ட்ராக்னா 6 தடவை. ஒரு எண்கோண ட்ராக்னா 8 தடவை. இப்படியே பக்கங்களை அதிகப்படுத்திக்கிட்டே போனா என்ன ஆகும்? கடைசியில அது ஒரு முழு வட்டமா மாறிடும். அப்போ ஒரு வட்டத்துல ஓடும்போது என்ன நடக்குது? நாம ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு கணமும் நம்ம திசைய மாத்திக்கிட்டே இருக்கோம். இப்போ அந்த வீராங்கனையோட இயக்கத்தை பிரிச்சு பாப்போம். அவங்களோட வேகம், அதாவது ஸ்பீட், அது மாறவே இல்ல, நிலையா இருக்கு. ஆனா அவங்க போற திசை, அது வட்டப்பாதையோட ஒவ்வொரு புள்ளியிலயும் மாறிக்கிட்டே இருக்கு. திசை மாறுறதால அவங்க திசை வேகமும் தொடர்ந்து மாறிக்கிட்டே இருக்கு. அப்ப புதிருக்கான விட கிடைச்சிடுச்சு. திசைவேகம் தொடர்ந்து மாறிக்கிட்டே இருக்கு. திசைவேகம் மாறினா அதுக்கு பேர் என்ன? முடுக்கம், அதாவது ஆக்சிலரேஷன். அவ்வளவுதான் விஷயம். அவங்க வேகம் மாறலனாலும் திசை தொடர்ந்து மாறுறதால அவங்க முடுக்கப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. இயற்பியல்ல இந்த நிகழ்வுக்கு ஒரு பேர் இருக்கு. சீரான வட்ட இயக்கம், அதாவது யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். ஒரு பொருள் ஒரே வேகத்துல ஒரு வட்டப்பாதையில சுத்துறது தான் இது. இது முடுக்கப்பட்ட இயக்கத்துக்கு ஒரு கிளாசிக்கான உதாரணம். இது ஏதோ பாடப்புத்தகத்துல மட்டும் வர்ற ஒரு தியரி கிடையாதுங்க. இந்த ஒரு சின்ன கொள்கை தான் நம்மள சுத்தி இருக்கிற பல பெரிய விஷயங்களை இயக்குது. நிஜ வாழ்க்கையில இது எங்கெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாமா? நம்ம பூமியை சுத்தி வர நிலா, அது இந்த மாதிரி தான் இறங்குது. நம்ம அனுப்புற செயற்கைக்கோள்கள் அதே கதை தான். விளையாட்டுகள்ல சுத்தியல் எறியறாங்களே, அந்த வீரர் அது சுத்துறதும் இதே கான்செப்ட் தான். ஏன், ஒரு வளைவான சாலையில நீங்க சைக்கிள் ஓட்டும் போது கூட இதே இயற்பியல் விதி தான் வேலை செய்யுது. இந்த எண்ண பாருங்க,
42,250 கிலோமீட்டர்கள். இது சாதாரண தூரம் இல்ல. பூமியோட மேற்பரப்பிலிருந்து ஒரு புவிநிலை செயற்கைக்கோள் இருக்கிற தூரம். இந்த செயற்கைக்கோள் நம்ம பூமியோட வேகத்துக்கே சுத்தி எப்பவும் ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி தெரியும். அவ்வளவு பெரிய ஒரு இயக்கமே நம்ம இப்ப பேசின இந்த சிம்பிளான ஒரு விதி மேலதான் நிக்குது. அப்போ இந்த முழு பகுப்பாய்வில இருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இதுதான். ஒரு பொருள் வட்டப்பாதையில சுத்தி வந்தா அதோட வேகம் மாறவே இல்லைனாலும் சரி, அதோட திசை தொடர்ந்து மாறதால அது எப்பவுமே முடுக்கப்பட்டு கொண்டே இருக்கு. சரி, எல்லாத்தையும் முடிக்கும்போது உங்க மனசுல ஒரு கேள்விய விதைக்க விரும்புறேன். ஒரு செயற்கைக்கோள் எப்பவும் பூமியை நோக்கி முடுக்கப்படுதுன்னு சொல்றோம், அதாவது பூமி அதை இழுக்குது. அப்போ அது ஏன் பூமியில வந்து டமால்னு விழாம அங்கேயே சுத்திக்கிட்டு இருக்கு? யோசிச்சு பாருங்க. அடுத்த முறை சந்திப்போம்.